நெக்லஸை காணோம். இது ஒரு குடும்ப கதை. நெக்லஸை காணோமா? வைர நெக்லஸு. கல்யாண வீடு, மணப்பெண் கீதாவின் அறை. கீதாவால் அவளது அம்மா சீதா பிரமித்து விக்கித்து நிற்க ஒரே சோகமயமாக இருந்தது அந்த அறை. காலை 8 மணிக்கு இப்படி ஒரு திடுக்கிடும் செய்தி. இன்னும் 2 மணி நேரத்தில் தாலி கட்டியாக வேண்டும். சீதாவின் தம்பி மகேஷ் உள்ளே வந்தவன் அம்மாவும் பொண்ணும் பேயடித்தாற் போல் நிற்பதை கண்டான். ஹெல்ப் ப்ளீஸ் பண்ணுடா மகேஷ், சீதா கெஞ்சினாள். மகேஷ் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனியை சொந்தமாக நடத்துபவன். கவலைப்படாத, இன்னும் தாலி கட்ட 2 மணி நேரம் இருக்குது என்ற மகேஷ் கீதாவை நோக்கினான். அழாத, கடைசியாக நெக்லஸை எங்கே வச்சுருந்தேன்னு சொல்லு என்றான். 6 மணிக்கு காப்பி சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்தது. அது மேலே பூவை கொண்டு யாரோ வச்சுருக்கா. இப்போ பார்த்தா நெக்லஸை காணோம். விக்கித்தவாரியை கீதா விவரித்தாள். சரி, யார் யார் இங்கே வந்தா அதை சொல்லு முதல்ல. சமயக்காரரு சாமா காப்பி கொடுக்க வந்தார். நம்ம வேலைக்காரி மீனாட்சி பூ கொண்டு வந்தா. என் ஃப்ரெண்டு கோகிலா வந்தா. அப்புறம் நம்ம மாமாவோட சொந்தக்கார பையன் ரவி என்னை பார்த்துட்டு காங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு போனான். அப்புறம் மண்டபத்தில் அலங்காரம் செய்கிறவங்க 2 பேரும் வந்துட்டு போனாங்க. இப்போ அம்மா, அப்புறம் நீ நிறுத்தினாள் கீதா. இந்த 6 பேரையும் ஒவ்வொருத்தராக இங்கே வர சொல்லு என்று சீதாவிடம் கூறிய மகேஷ் நெக்லஸின் விலை என்ன என்று கேட்டான். 3.5 லட்சம் ரூபாடா என்றாள் சீதா. முதலில் சமையல்காரர் சாமா வந்தார். என்ன விஷயம் என்றார். பளீரென்று மகேஷ் கேட்டான். நெக்லஸ் எங்கே? சிரித்த சாமா, சமையல் அறை டெக்ஸ் மேலே இருக்கு. ஆமாம், நீங்களை வெற்ற போடுவீங்களா என்றார். திடுக்கிட்ட அனைவரும் டெக்ஸ் மேலே நெக்லஸா என்றனர். சாமா விவரித்தார். என்னோட வெத்தலை பெட்டி பேர் தான் நெக்லஸு. அதை எப்போதும் பையிலேயே வச்சு கழுத்தில் தொங்க போட்டுக்கிட்டு இருப்பேன். அதனாலேயே அதுக்கு நெக்லஸ்னு பேர். பையனுங்க வச்சு விட்டானுங்க நம்ம பசங்க என்றார் அவர். சரி, கொஞ்சம் இங்கேயே இருங்க என்ற மகேஷ் மீனாட்சியை வர சொல் என்றார். உள்ளே வந்த மீனாட்சியிடம் அதே கேள்வியை கேட்க அவள் அலறியே போய்விட்டாள். ஐயோ, காணோமா? 1000 தடவை சொல்லிட்டேனே, இப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னு. எடுத்து வைங்க எடுத்து வைங்கன்னு காலையில் 6 மணிக்கு கூட சொன்னேனே. மீனாட்சியை அங்கேயே இருக்க சொன்ன மகேஷ், சரி, அடுத்த கோகிலா வர சொல்லு என்றான். நெக்லஸ் என்ற வாயை திறந்ததும் அவள் ஓவென்று அலறினாள். அதை நான் தானே வாங்கி தந்தேன், ஸ்பெஷலாக ஆர்டர் செய்து வாங்கினேன் என் அங்கிள் கடையில். ப்ளீஸ் வெயிட் என்ற மகேஷ், சரி, மண்டபக்காரர்களை வர சொல்லு என்றான். சார், நாங்கள் உள்ளேயே வரல சார், அரை நிமிஷத்தில் பூவை கொடுத்துட்டு போயிட்டோம் என்றார்கள் அவர்கள். சரி, இங்கேயே கொஞ்சம் இருங்க என்றான் மகேஷ். கடைசியாக வர வேண்டியது ரவிதான். ரவி, நெக்லஸ் ஒன்றை காணோம், பாத்தியா? மகேஷ் கேட்க ரவி சீரியஸான முகத்துடன் ஆ என்று அலறிவிட்டு தன் பையை எல்லாம் காண்பித்தான். நான் நேராக ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்தேன். காங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு வந்தேன். அதோ என் பை அங்கே ஹாலில் இருக்குது. அதில் வேணும்னா பார்த்துக்குங்க. தாலியை கட்டியவுடன் மத்தியானம் ரயிலை பிடிச்சி ஊருக்கு போகணும். மகேஷ் கேட்டான். வந்தது எந்த ரயில்? காலையில் வந்தேனே, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். 5:30 மணிக்கு வந்தது. கரெக்ட் டைம். நேராக இங்கே வந்தேன். இப்போ மத்தியானம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகணும். நாளைக்கு ஒரு மீட்டிங். மகேஷ், சரி, நெக்லஸை கொடுத்துடு, எங்கே வச்சுருக்க என்றான். ஐயோ, இது என்ன அபாண்டம், என் பையை காண்பிக்கிறேன் என்ற மகேஷ் ஓடி சென்று தன் பையை திறந்து கொட்டினான். அதில் நெக்லஸ் இல்லை. சார், நாங்கள் தான் இவரோட பையை எங்கள் வண்டிக்கு பக்கத்தில் பூச்செடிக்கிட்ட வச்சோம். அவர் வந்தவுடன் அதை எடுத்து எங்கள் கையில் கொடுத்து மண்டபத்தில் வைக்க சொல்லிட்டார் சார் என்றனர் மண்டபக்காரர்கள். உடனே மகேஷ் அவர்களிடம் எந்த இடத்துல பைய வச்சிங்க, கொஞ்சம் காமிங்க என்றான். மண்டப வாசலில் இருந்த பூச்செடியை அவர்கள் காண்பித்தனர். சார், இங்கே வந்து பைய வாங்கிக்கிட்டார் சார் என்றார்கள் மண்டப வேலைக்காரர்கள். பூச்செடியை கவனமாக பார்த்த மகேஷ் கையை விட்டு அதை சுற்றி தோண்டினான். அட, நெக்லஸ்! அனைவரும் ஆவென்று அலறிவிட்டனர். போலீஸ் வந்து உன்னை கைது செய்வதற்குள் ஓடிப்போ, சொந்தக்காரன்றதுனால விடுறேன் என்றான் மகேஷ். எல்லோருமே ஆச்சரியத்தின் எல்லைக்கே போய்விட்டனர். சீதா கண்களில் மகிழ்ச்சி பொங்க, எப்படிடா கண்டுபிடிச்சே டக்குன்னு என்று மகேஷை கேட்டாள். ஒன்றுமில்லக்கா, சிம்பிள். இன்று பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரவே இல்லை. ஒரு ரயில் ட்ரேயில் ஆயிடுது. அது வர இன்னும் 4 மணி நேரம் ஆகுமா. என் ஃப்ரெண்டை கூப்பிட்ட ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போ தான் இது தெரிஞ்சுது. ஆகவே ரவி பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சுது. பூச்செடியில் மற்ற இடமெல்லாம் காஞ்சி கிடக்குது. அதன் வேர்கிட்ட மட்டும் ஈரமாக இருக்குது. அப்புறமா வந்து எடுத்துக்கலாம்னு இங்கே புதைச்சி வச்சுட்டான். கீதா அசந்த ஒரு நிமிஷத்தில் இதை பேக்கெட்டில் போட்டிருக்கான்.
மகேஷின் விளக்கம் ஒருபுறம் இருக்க மண்டபத்தில் நாதஸ்வர மேல சத்தம் ஓங்கி கேட்டது. இது சாதாரண நெக்லஸ் இல்லை, ரோஜா நெக்லஸ் என்று ரோஜா செடியை சுட்டி காட்டியவாறே அதை வாங்கி கொண்ட சீதா தன் பெண்ணின் கழுத்தில் அதை சூட்டினாள். அனைவர் முகமும் மலர்ந்தது.